track. DJ track. கடல் நிலம் வானிலும் நனி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவுவாய் கொலை வாளினை எடடா கொடியோர் செயல் நரவே புகை வாழோர் புலியே உயர் குணம் ஏவிய தமிழா சுந்தர மங்கை நஞ்சு கொடி கட்டி மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் விடுகுது பறந்துட மொத்தம் விடுகுது ரத்த சத்தம் கேட்குது மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் விடுகுது பறந்துட மொத்தம் விடுகுது ரத்த சத்தம் கேட்குது யார் வாடுவார் காட்டிலே தேவை கூட்டம் மாறும் வரலாற்றின் வீரத்தின் வரவிளக்கென வகுத்தது வன்னிக்காடே விளையாடும் மரங்களும் மண்களும் கூடிய வாழ்ந்தது வெங்கங்களோடே நத்தை நோட்டுக்குள் கிடக்கின்ற முத்தை தேடுற வித்தை கூட்டம் சொத்தை எடைகாத்தி நாட்டுக்கு ஓ அலை கடலென திரண்டு நிக்கிற எங்கண்ட அண்ணா மாரு அக்கா மாரு எங்கண்ட உறவுகளே எல்லாருக்கும் மீண்டும் வருகிற வணக்கம். ஓகே கனடாக்கு வந்து பாருங்கடா எங்கட சனத்தி என்று சொன்னவன் இன்றைக்கு தான் பார்க்குறேன் எங்க முடிவு இருக்குன்னு தெரியுது அவ்வளோத்துக்கு சனம். ஓகே ஓகே நான் எப்போவுமே எங்களோட எந்த பெரிய கான்சர்ட்டாக இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே ஒரு கொள்கை மாதிரி எப்பவுமே சொல்றது எங்கள்ட கான்சர்ட்டில் முதலாவது செக்மெண்ட் எப்போவுமே என்னோட தாய்நாட்டை பற்றியும் தமிழையும் பற்றியும் தான் இருக்க மாட்டேன். அதனால நான் ஒரு என் குக்கிங் ஷோலையும் சொல்லியிருப்பேன் எங்களோட நாடு வந்து சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாற்றை படைச்ச ஒரு தமிழ் இனமண்டா ஈழத்தமிழர்கள் அதிகம். அதனால தான் எங்களோட அக்காமார் வீரம் விளையாடும் கர ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வளம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தென்மானம் தவறாது எங்கிலும் அடக்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து தலை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை காகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அளந்த கரை கால பறந்து படை மண்ணை நினைத்து அத உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணில மரகதம் உடையது முப்பாட்டன் ராவணன் 10 தல ரத்தத்தில ஒரு போர்க்கொடி மலர்ந்தது என்று போர்க்கொடி பாடியாச்சு. அடுத்தது எங்கண்ட தாய் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகங்களை நினைவு கூற ஒரு பாட்டு கடும் ரத்தத்திலும் கலந்தவர்கள். தாய் நிலத்தாகம். நான் இந்த பாட்டு காதல் பாட்டலினாலும் சரி எந்த பாட்டலினாலும் எனக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள
மனசு எப்படி இருக்குன்னு எப்பவுமே ஒரு சர்ச் பண்ற ஒரு டைப் நான். ஏன்னு சொன்னா நான் ஆரம்ப காலத்துல சில யூடியூப்ல பார்க்கல சில எள்ளி நகையாட்டங்களும் கேளிக்கைகளும் பார்த்துருக்கேன். வெளிநாட்டுல இருந்து வந்து நின்று இப்படி நான் இங்க வந்த அப்புறம்தான் தெரியும் அவன் மனநிலையில இன்னும் ஒரு ஏக்கமும் தாகமும் இருக்குது. அட எங்கண்ட நாடு எங்கண்ட தேசம் ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே எப்பயாவது போக மாட்டோம்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வேலைக்கு சிக்கி போய் இருக்கிறோம்ன்றது அவன் மனசுல இருக்குது. அதனாலதான் தாய் நிலத்துல ஒரு தாகம் காதல். சோ அந்த தாகத்தை பற்றி ஒரு பாட்டில் இருக்கிறேன். அடுத்த பாட்டு தாய் நில தாகம். வேணும் ஐயா சம்பூர்ண பயிர்களும் ஐயா வெந்தது போதில் ஐயா சுத்த களமாறு நடந்து ஒற்றல் இருவாகப்படுத்து சற்றும் தளராமல் இருந்து கட்டை கதவாய் வானில் மிதந்து தாய் மண்ணினை காத புரிந்து தனித்துவமாய் தமிழினம் அதை நினைத்து காத்திடவே ஆயுதப்படுத்து அவனை புரிந்தவன் துணிந்தவன் என்கே. மகனை பற்றி பாடியாச்சு, ஈழத்துக்காண்டு உயிர் கொடுத்த மகனை பற்றி பாடியாச்சு. இப்ப இந்த மகனை பற்றி பாட போறேன். நான் யாருண்டு? நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன். கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள் திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன். விண்வெளியில தெரிகிற சந்திரன் வளர் புறையில பிறந்தனன் புத்திரன் செந்தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன் ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன். தன் வினைதானே தன்னை சுடும் உன் கனவுகள் வாழ்வை பெறும் முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும். நான் படிக்கிற வயதில வறுமைகள் கொடியது மதிக்கிற மனங்களை வெல்வது அறியது மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது. குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவை எழுந்தவன் என்ற அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான் என்ற பெற்றவள் மடியில கனவுகள் கலந்தாள். கரை விழும் களி காலம் உன் கனவுகள் பலியாகும் உன் நினைவுகள் நிலையானால் தன் திசையும் உன் பெயர் கூவும் என்று உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். அதோட இப்பதான் சொல்லலாம். நான் கிட்டலே சொன்னேன் அப்படி என்றால் இந்த பேஸ்புக் போராளி முகநூல் போராளி கிடையாது. நான் என்னுடைய கான்சர்ட்டை நான் சொல்லியிருப்பேன் ஒரு இன்டர்வியூல. நான் ஜுவன் சங்கராயா சேர்ந்த கான்சர்ட்ல கொழும்புல பாடேக்கல எல்லாரும் சொன்னவ நீ போர்க்கொடி பாட்டு பாட வேண்டாம். நான் பாடுவேன் சொல்லி போட்டு பாடேக்கல அலைமாகடல் என்று கையை தூக்குறேன். ஏன்னா கீழே 1000 சேனாதிபதியை வழி ஒரு சேனையை வழி நடத்துற தளபதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்றால் எங்களோட தமிழ் மக்கள் அந்த கர்ச்சனையும் சத்தமும் உருமலும் எனக்கு இன்னும் ஒரு தெம்பை கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் ஜோதிச்சு நான் இந்த மேடை எனக்கான மேடையா மட்டும் இருக்கக்கூடாது, எங்கண்ட பொடியலுக்கான மேடை என்று எங்கண்ட பொடியல் என்று நான் பேர் வச்சதுக்கு காரணமே இது உங்கண்ட பிள்ளைகள் கூட நாளைக்கு எங்களோட நின்று பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றதுதான் எங்கண்ட ஆசை. ஸோ இது உம்மண்ட பொடியல் மேடை. எனக்கு இந்த பேஸ்புக் போராட்டங்களை பார்த்து சில நேரம் மனம் முடிஞ்சு யோசிப்பேன். சரிடா இருங்கடா போ. எனக்கு என்னுடைய வெப்பன் அப்படி என்ன கொன்சர்ட்ல வச்சு ஆடிக்கலாம் யாரெல்லாம் பிள விடுறாங்க யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய ஆக்கலண்டு. ஸோ பார்த்து வைப்பேன். அப்படி கனவேற இனங்காணப்பட்டு வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வேண்டாம் அரசியல், வேண்டாம் அரசியல் இல்லாத கதை. அதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், எங்கண்ட தமிழ் மக்கள் எல்லாரும் சொல்லினோம் ஒற்றுமை இல்லை என்று. நான் சொல்லுவேன் எங்கண்ட தமிழ் ஜனம் தான் எல்லாரையும் கூட ஒற்றுமையான ஆக்கள் பலமான ஆக்கள் என்று. எங்கண்ட கனடா வந்த டைம்ல நீங்க நம்பாட்டிக்கு எங்களை கூப்பிட்டாங்களா கேட்கலாம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த கம்யூனிட்டி நல்லா வளர்ந்து இருக்குது, எங்களோட தமிழ் சமுதாயம் ஒற்றுமையா இருக்குது. இன்னும் எங்களோட கனடாவால் தமிழ் மக்கள் இருந்து கணக்கு நாங்கள் லேர்ன் பண்ணணும் என்று சத்தியமா சொல்லி இருக்கிறேன். நான் மொன்ட்ரியலையும் பார்த்தனான், டொரண்டோலையும் பார்த்தனான். ஒரு அளவு கடந்த அன்பு பாசம் ஒற்றுமை உங்கள்ட்ட இருக்குது. இன்னும் அலைமா கடலா திரளணும் என்று இந்த ஆசை. இப்ப இந்த பாட்டை பார்ப்போம். ரெடி? விடமதை கொண்ட பாம்புகளும் இரவில் ஓசிதறி ஆந்தையுடன் நடுங்கி சீலாடுகிற ஆண்டவனாய் கலஜேடி பாடுகிற நெறிகளும் சகுனிகளாய் நடித்தது இருப்பினும் மங்களை கண்டு பயந்தது. எப்படி? வெறிப்புலி வன்னி காட்டிலே புறந்தது, சினம் கொண்டு வேட்டையாடவே துடித்தது,
நரிகளும் சகுனிகளாய் நடித்தது, இருப்பினும் உங்களை கண்டு பயந்தது. ட்ராக் செக்மெண்ட் மட்டும் அப்படி இருக்கும். விளக்கம் சொல்றது, பொருள் சொல்ற கிளாஸ்ல இருந்த மாதிரி இருக்கும். மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு பாட்டுகளை காட்டுக சொல்லுங்க. ஏனென்றால் இதில் எழுதியிருப்பேன் எப்படி என்றால், பொன் பொருளை தேடும் மானுடரே கேளும், உடல் மெலிந்து போன பின்பு எந்த செல்வம் தேடும். அதாவது பொன் பொருளை தேடி ஓடுற மனுஷரே கேளுங்கோ, வயசு போன பிறகு சேர்த்து வச்சு பிரயோசனம் இல்லை. பொன் பொருளை தேடும் மானுடரே கேளும், உடல் மெலிந்து போன பின்பு எந்த செல்வம் தேடும். கற்ற வித்தை எல்லாம் ஏகலைவன் வழியில், கை கொடுக்க மறத்தது ஏன் போட்டி போடுது அருகில். அதாவது நான் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்ச முன்னுக்கு இந்த ஆர்டிஸ்ட் மேர் எனக்கு உதவி செய்யல, எப்படி அமுத்தலாம்னு யோசிச்சவங்க, அதால எனக்கு பிறகு வர்றவங்க வழக்கம் யோசிக்கிறேன். சோ கற்ற வித்தை எல்லாம் ஏகலைவன் வழியில், கை கொடுக்க மறத்தது ஏன் போட்டி போடுது அருகில். புதிர்கள் பல புதைந்த புத்தகம், குரங்கு